ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து QTEX ட்ரேடு எப்படி பண்ணோம், QTEXல எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணவுடனே வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்றத வந்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த இடத்துல வந்து நம்ம வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலை. இங்கே என்ன தான் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி வந்து மல்டிபிள் டச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு லோயரில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ட்ரேடுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்த மாதிரி வந்து நம்ம லைவ் ட்ரேடை வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் திங்கு, லைவ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் தனியாகவும் பேக்கெட் ஆப்ஷன் தனியாகவும் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க்கு கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மினிமமாக வந்து ஒரு $50 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடர் ஐடி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்கள் ட்ரேடர் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் வந்து லைவ் ட்ரேட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? லைவ் ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் வந்து கோடெக்ஸ் அண்ட் 1 வீக் வந்து பேக்கெட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி விரும்புனீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ட்ரேடு உள்ள போகலாம். இப்போ இந்த ட்ரேடை வந்து ஏன் நம்ம பைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பர், அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல லெவலும் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு லெவல் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு லெவல் இருக்குது. இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்தவங்க அவங்களாம் என்ன பண்ண முடியல, இந்த லெவலில் வந்து தாண்டி போக முடியல. திரும்ப இங்கேருந்து பையர்ஸ் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து அந்த கேண்டிலை பை கேண்டிலாகவே வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் மேலே போன பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தாலும் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்து என்ன ஆகிட்டாங்க, திரும்ப வந்து இங்கே வந்து வீக் ஆகிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வீக் ஆகிட்டு திரும்ப பையர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ளே வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்டு, நமக்கு இப்போது இந்த கிரியேட் ஆன இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில். அதுவே கீழே வந்து விக் இல்லை, இந்த மாதிரி ஒரு விக்கு கீழே வந்து இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா? ஆனால் நமக்கு ரெண்டு பக்கமும் ஸ்பின்னிங் டைப்பில் வந்து கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது அது என்ன கேண்டில் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்ட், இது எக்ஸாஷன் டைப்ன்றதுனால என்ன இருக்குது, இந்த இடத்துல இந்த ஒரு லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இங்கிருந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு பையர் ஜோன் இது. ஓகேங்களா? மல்டிபிள் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கிற பையர் ஜோன். ஓகேவா? சேம் அதே பையர் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த செல் கேண்டிலில் வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து நம்ம பார்த்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து நம்ம வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா? இவந்தோ இதோட மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா செல் ட்ரெண்டு தான். பட் இந்த இடத்துல நடந்திருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது செல் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பையர்ஸ் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம பைக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் எடுத்து போயிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த இடம் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் செல்லுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன் செல்லுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே வந்த கேண்டில்ஸ் எல்லாமே அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போக முடியல. அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல்
இந்த முன்னாடி வந்திருக்க கேண்டில்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்திருக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வீக்கான கேண்டில்ஸாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்ஸில் வந்து வீக்கான கேண்டில்ஸாக தான் வந்திருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இந்த வீக்கான கேண்டில்ஸாக வந்திருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி பையர்ஸ் மேலே போயிருக்காங்க. பட் அவங்களால மேலே போக முடியல. செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மறுபடியும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஆனால் ப்ரீவியஸ் பையர்ஸோட ரேஞ்சு கூட அவங்களால ரீச் பண்ண முடியல. அதுக்குள்ளவே பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே வந்து பூந்துட்டாங்க. ஓகேங்களா? பட் ஈவன் தோ பையர்ஸ் உள்ளே புகுந்தாலும் இந்த இடத்துல யார் இருக்கா? ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? அதில் வந்து செல்லர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ரவுண்ட் நம்பர் ஏரியாவும் கூட. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த கேண்டில் வந்து என்னவா ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஒரு கேப் அப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கேப் அப்பில் வந்து நார்மலாகவே யார் வருவா? செல்லர்ஸ் தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ட்ரேடை வந்து செல் ட்ரேடு போயிருக்கோம். இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோமா அப்படின்றத பாருங்கள். ஈஸியாக வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன ஆகிட்டோம்? வின் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போது அடுத்த சார்ட். இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த சார்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேண்டில்ஸை பார்த்தே வந்து அடுத்த கேண்டில்ஸ் எப்படி வருது அப்படின்றத நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதில் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு தான். பட் ஆனால் கேண்டில்ஸ் எப்படி வருது? இருக்க இருக்க கேண்டில்ஸ் வந்து என்ன ஆகிட்டு வருது? சின்னதாகிக்கிட்டே வருது. தெரியுதுங்களா? கேண்டில்ஸ் இருக்க இருக்க என்னவாகிக்கிட்டு வருது? ஒன்று ஒன்றா சின்னதாகிக்கிட்டே வருது. இதுக்கும் 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 சின்னதாகிக்கிட்டே வருது. அது ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க செல்லர்ஸு பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ரிஜெக்ட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமும் திரும்பியும் செல்லர்ஸ் ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். திரும்ப செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பவரை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. தெரியுதுங்களா? இந்த ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸில், அதாவது 000 ரவுண்ட் நம்பர் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியல? கரெக்டாக பாருங்கள். பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. இருக்க இருக்க அவங்களோடது எப்படி போகுது? ஹையர் ஹையில் போய்கிட்டே இருக்குது. அவங்களோட லெவல் வந்து இது பார்த்தீங்கன்னா லோ, இது வந்து ஹை, இது வந்து ஹையர் ஹை. தெரியுதுங்களா? இருக்க இருக்க அவங்க வந்து மேலே போய்கிட்டே இருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பையர்ஸ் வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். செகண்டு, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இங்கேயே பாருங்கள். பையர்ஸ் வந்து ஒரு நியூ ஹையை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பையர்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நியூ ஹையை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து செல்லர்ஸோட நாங்கள் வந்து பவராக இருக்கோம் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இருக்க இருக்க இங்கே ரிஜெக்ஷன் அதிகமாகிட்டு போகுது. அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த 000 ரவுண்ட் நம்பர் இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ட்ரேடை வந்து எடுத்தோம். இப்போது இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன ஆகிட்டோம்? ஈஸியாக வந்து வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ட்ரேட். இந்த ட்ரேடு வந்து நம்ம ஏன் செல்லுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்ற ரீசனை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் என்ன இருக்குது? நமக்கு ஒரு நல்ல லெவல் இருக்கா? அது ஒரு பாயிண்ட்டு. செகண்டு, இந்த லெவலில் ப்ரீவியஸாகவே மார்க்கெட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எப்படி வந்திருக்கு? ஒரு 2 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு நல்ல செல்லர் வந்திருக்காங்க. திரும்ப 2 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு நல்ல செல்லர் வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? பேட்டர்ன் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு போகிறாங்க. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லெவல். இந்த லெவலை வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்மளோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு தான் பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் டச்சு டச் ஆகிருக்கு. செகண்ட் டச்சு டச் ஆகவே இல்லை. ஓகேங்களா? செகண்ட் டச்சு டச் ஆகவே இல்லை. ஈவன் தோ நம்ம இந்த ட்ரேடை ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரீசன் தான் வந்து நான் சொன்ன இந்த காப்பி பேட்டர்ன். ஓகேங்களா? கண்டினியூஸாக 2 க்ரீனுக்கு மேலே மார்க்கெட்டில் என்ன பண்ணல? ப்ரீவியஸாக வரவே இல்லை. சரிங்களா? ஸோ
அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ப்ளஸ் இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த கேண்டிலும் என்னதான் ஒரு கேப் அப்பான கேண்டில். ஓகேங்களா, ஒரு கேப் அப்பான கேண்டில். இந்த கேப் அப்பில் யார் வருவா? செல்லர்ஸ் வருவாங்களா? இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்தோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேவா? எஸ், இந்த ட்ரேடும் வின் ஆகிட்டோம். சரியா? இப்போது அடுத்து இந்த ட்ரேட். இப்போது இந்த ட்ரேடு வந்து நம்ம ஏன் பைக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் இதுவும் அதே தான். நம்மளோட பேட்டர்னை வந்து என்ன பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து 00 ரவுண்ட் நம்பர். செகண்டு என்ன வந்திருக்காங்க, ஒரு 2 ரெட்டு, ஒரு க்ரீன். ஓகேங்களா, திரும்ப ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ரெட்டு வந்திருக்காங்க, ஒரு க்ரீன். ஓகேங்களா, அப்போது திரும்ப இந்த இடத்துல பாருங்கள், 2 ரெட்டு ஒரு க்ரீன் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பேட்டர்னை தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து வைஸ் வர்சாவாக இங்கே வந்து காப்பி பண்ணுறாங்க. அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்டு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து செல்லர்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறமா இந்த செல்லரோட பாடி பாருங்கள், மேலே வந்து கீழே வந்திருக்காங்க. இவந்தோ நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மேலே வந்து பையர்ஸ் எவ்வளோ தூரம் அவங்களோட என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் நமக்கு என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் லெவலும் இருக்குது. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஈவன் கன்சிடர் பண்ணாலும் நான் என்ன பண்ணேன், இந்த காமன் ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காமன் ரிஜெக்ஷனில் தான் இந்த ட்ரேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அது நமக்கு இன்னும் சேஃபராகவே வந்து கீழே வந்து ட்ரேடு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, காமன் ரிஜெக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, மினிமம் 4 to 5 ரிஜெக்ஷன்ஸ் சேம் பிளேஸில் வருது அப்படின்னா 5th இல்லை 6th வந்து அடுத்து அந்த ஏரியாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், காமன் ரிஜெக்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அந்த ஒரு கான்செப்ட். செகண்டு, இந்த இடம் பாருங்களேன், இந்த இடமும் நமக்கு என்ன ஆகுது, கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் வந்து மிங்கிள் ஆகுது. இந்த காமன் ரிஜெக்ஷனும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து மிங்கிள் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 காமன் ரிஜெக்ஷனையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ட்ரேடே வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போது அந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோமா. இதில் வின் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு கேப் டவுன். சரிங்களா, அது ஒரு ரீசனும் இருக்குது. ஓகேவா, இப்போது இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செல் ட்ரேடு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல் ட்ரேடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஏன் செல் ட்ரேடு எடுத்தேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, இந்த இடத்துல வந்து நம்மளோட சைக்கோ பேட்டர்ன் வருது. ஓகேங்களா, நம்மளோட சைக்கோ பேட்டர்ன் வருது. சைக்கோ பேட்டர்னுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், 5 கேண்டிலில் 3 கலர் வேணும். 5 கேண்டிலில் 3 கலர் வேணும். அதுதான் வந்து நம்மளோட மைக்ரோ ரேஞ்ச். ஓகேவா, அந்த மைக்ரோ ரேஞ்சும் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ போன இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோஜி டைப்பில் இருக்க ஒரு கேண்டிலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இது வந்து என்னது, ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வேணும். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இந்த கேண்டில் வந்து ஒரு என்னவா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸாஷன் டைப். அதாவது வந்து ஒரு பெரிய எக்ஸாஷன் டைப் கேண்டிலாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஷன் டைப் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்னாச்சு, ப்ரீவியஸாக இருக்கிற லெவலில் வந்து கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போயிருக்கு. ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸாக நடந்திருக்க இந்த லைனில் கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டிலுக்கு மேலே அடுத்த ஒரு க்ரீன் கலர் கேண்டிலை நமக்கு என்ன பண்ணல, வரல. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல்லுக்கு வந்து ட்ரேட் போயிருக்கோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோமா அப்படின்றது ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா, நெட்வொர்க் இஷ்யூ ப்ரோ, அதனால் அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பட் ஆனால் இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இப்போ இந்த ட்ரேடை வந்து நம்ம ஏன் எடுத்தோம், சேம் அதே ரீசன் தான். நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
ப்ளஸ் இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அது இல்லாமல் இங்கே எத்தனை டச் ஆகிருக்கு, ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு டச் முடிஞ்சு ஃபோர்த்து டச்சில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபோர்த்து டச்சில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். செகண்டு, அந்த பிரேக் அவுட் பண்ண கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு வீக்கான கேண்டில், லெவல் ஆண்ட வரைக்கும் வந்து அந்த பையர் கேண்டில் வந்து செல்லர் வந்து ரிஜெக்ட் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்து ஸ்டார்ட் ஆன அந்த சென்ட் கேண்டிலும் வந்து என்ன கேண்டில் தான், நமக்கு வந்து ஒரு நல்ல கேப் அப்பான கேண்டில். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல அந்த ட்ரேடை எடுத்தோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரேடை வந்து நம்ம ஏன் எடுத்திருக்கோம்னா, ஆக்சுவலாக வந்து கேப் டவுனுன்றதுனால நம்ம ட்ரேட் எடுத்தோம். செகண்டு, இது ஒரு நல்ல பெரிய கேண்டில், தட் மீன்ஸ் வந்து எக்ஸாஷன் டைப் கேண்டில் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரேடை வந்து எடுத்தோம். செகண்ட், இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குன்றதுனாலையும் இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்தோம். இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து ரெட் கலர் கேண்டில் தான். இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இதோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதோட வீடியோ வந்து பாதியிலே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதோட இமேஜ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அந்த கேண்டிலோட இமேஜ். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் ஆகிட்டோம். தெரியுதுங்களா, நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தோம். இது கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்ததுனால இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரேடை வந்து நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மேஜர் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்டு. செகண்டு, இது ஒரு மேஜிக் நம்பர். ஓகேங்களா, 86,850 இது வந்து ஒரு மேஜிக் நம்பர். சரிங்களா, அது இல்லாமல் இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது, ஒரு சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து மேலே போனவங்களால் என்ன பண்ண முடியல, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தாண்டி மேலே போக முடியல. சரிங்களா, இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த செல் ட்ரேடை எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, இந்த ட்ரேடையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் ஆகிட்டோம். ஓகேவா, இப்போது அடுத்து இந்த ட்ரேட் அதே சார்ட்டு தான். இந்த இடத்துல நம்ம ஏன் டவுனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து ஏற்கனவே ஒரு லெவலாக இருந்தது. அந்த லெவலில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 50%, அதாவது 30% பாடிக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டினியூ ட்ரை பண்ணியிருக்கோம். செகண்டு, இந்த இடத்துல கண்டினியூ ட்ரை பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இது வந்து ஒரு டோஜி கேண்டில் பிரேக் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ராங் பாடி கேண்டில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், கண்டினியூ தான் ஆகும். ஓகேங்களா, ஆஸ் பர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி. சரிங்களா, ஸோ அதனால் இப்போ என்னாச்சு, மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகி நமக்கு அந்த ட்ரேடும் வந்து வின் ஆகுது. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து டோஜிலாம் பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க ஜஸ்ட் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்கள் ப்ரோ. இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ட்ரேட் இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 10 ட்ரேட் இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் 8800 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் அங்கே இருக்கிறதுனால 05ன்னு காட்டுது, பட் ஆனால் 8800 தான் ரவுண்ட் நம்பர். செகண்டு, இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு டோஜி. ஓகேங்களா, அந்த டோஜியோட பிரேக், அது ஒரு கன்ஃபர்மேஷன். தேர்டு, இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா என்ன பண்ணியிருக்கு, ஒரு மல்டிபிள் லெவலில் வந்து அந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அப்போ இது என்ன கேண்டில், ஒரு நல்ல எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.
ஓகேவா? இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம் ப்ரோ. ஓகேங்களா? அடுத்து இது ஃபஸ்ட்டு ட்ரேட். எஸ் ப்ரோ. இன்னையோட நம்மளோட ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம எடுத்த எல்லா ட்ரேடுமே வந்து வின்னு. ஓகேவா? இப்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு செஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு டோஜி ரிலேட்டடாக வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ எடுத்திருக்க ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரேட் வந்து டோஜியை கம்பைன் பண்ணி தான் எடுத்திருப்போம். நான் மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டீட்டெயில் வீடியோ வந்து டோஜியை பற்றி வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? ட்ரேட் பண்ணுறது குறுக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை தனியாகவே வந்து ஒரு டோஜிக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு டோஜி வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து தனியாக டோஜிக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து டோஜி. இந்த மாதிரி வந்து டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோஜியோட லெவலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இந்த டோஜியை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். சரிங்களா? குறுக்கில் வந்து நிறைய கேண்டில்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். மெயினாக இந்த டோஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு மார்க்கெட் இப்படி வந்து கீழே இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டோஜி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொல்லி ரிவர்சல் போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன் போகக்கூடாதுன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க? மொமெண்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மொமெண்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து டோஜி வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? டோஜி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். ஓகேவா? அதாவது மார்க்கெட் வந்து இப்போ இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டோஜி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த டோஜி வந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் டோஜியை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிவர்சல் ட்ரேடு எடுக்கலாம் தைரியமாக. ஓகேங்களா? இது வந்து 90% வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் எடுத்திருக்க டோஜி ட்ரேடெல்லாம் நீங்கள் நம்ம வீடியோவிலே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா? ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வந்து டோஜி வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்பாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சேம் இதுலேயே இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்லேயே டோஜி பிரேக் ஒர்க் ஆகாமல் டோஜி வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ட்ரேடில் சொன்னேன் இல்லையா? டோஜியை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல பாடியோட அதாவது ஸ்ட்ராங்கான பாடியோட மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும்? கண்டினியூவேஷன் ட்ரேடு தான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் டோஜியை பற்றியான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்டில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பீஸ் அவுட்.